உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா? ஒரு கல்ல சிலையாக்குறது இல்ல, உங்களை நீங்களே ஒரு சிறந்த மனிதனா செதுக்கிக்கிறது தான். நம்ம வாழ்க்கை நம்ம எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்கு. ஆனா அந்த முடிவுகளை எடுக்க சில வழிகாட்டுதல்கள் தேவை. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க வாழ்க்கையே மாத்த போற, உங்களை நீங்களே செதுக்கிக்க உதவ போற 10 முக்கியமான தத்துவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல 7வது தத்துவம் உங்க பார்வையை தலைகீழா மாற்றும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தத்துவம் 1, சுய ஒழுக்கம். உலகில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எதனால் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? அவர்களிடம் அசாத்தியமான திறமையோ அல்லது அதிர்ஷ்டமோ இருப்பதை விடவும் மிக முக்கியமான ஒன்று, ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதுதான் சுய ஒழுக்கம் என்னும் தத்துவம். உண்மையில் சுய ஒழுக்கம் என்பது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை தியாகம் செய்வது கிடையாது. மாறாக உங்கள் எதிர்கால சந்தோஷத்திற்காக இன்றைய சிற்றின்பங்களை ஒரு நிமிடம் தள்ளி வைக்கும் பக்குவம் இதுதான். ஒரு சிற்பி ஒரு பாறையை சிலையாக மாற்றும் போது தேவையற்ற பகுதிகளை எப்படி தட்டி நீக்குகிறாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கும் சோம்பேறித்தனம், தேவையற்ற பழக்கங்கள் மற்றும் கவனச்சிதறல்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஊழியால் செதுக்குவது போல நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். காலையில் அலாரம் அடிக்கும் போது அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்க தோன்றும். அந்த ஒரு நொடியில் மனதை கட்டுப்படுத்தி எழுந்து நிற்பதில்தான் உங்கள் வெற்றியின் முதல் படி தொடங்குகிறது. பல நேரங்களில் நாம் புத்திசாலித்தனமாக சிந்திப்போம், ஆனால் செயல்படும் போது கோட்டை விட்டு விடுவோம். அந்த இடைவெளியை நிரப்புவதுதான் இந்த சுய ஒழுக்கம். இது ஒரு சிறை கிடையாது, மாறாக உங்களை நீங்களே ஆள கற்றுக்கொள்ளும் ஒரு பேரரசு. உங்கள் மனதிற்கு நீங்கள் அடிமையாக இல்லாமல் உங்கள் மனம் சொல்லும் பேச்சை நீங்கள் கேட்கும் நிலைக்கு வரும்போது இந்த உலகம் உங்கள் காலடியில் விழும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே உங்களை செதுக்கத் தொடங்கும் முதல் கருவியாக இந்த சுய ஒழுக்கத்தை கையில் எடுங்கள். தத்துவம் 2, தோல்வி ஒரு பாடம். வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதற்காவது பயப்படுகிறோம் என்றால் அது நிச்சயம் தோல்வியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த தோல்விதான் ஒரு மனிதனை மிகச்சிறந்த சிற்பமாக மாற்றும் ஒளி என்பதை பலரும் உணர்வதில்லை. உண்மையில் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது உங்கள் பயணத்தின் பாதையை சரி செய்யும் ஒரு திசை காட்டி மட்டுமே. வரலாற்றில் நாம் போற்றும் தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் ஸ்டீவ் ஜாப்ஸ் வரை அனைவருமே தங்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான முறை விழுந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் விழும்போது வெறுங்கையோடு எழவில்லை, மாறாக தன்னுடன் ஒரு அனுபவத்தையும் ஒரு பாடத்தையும் சேர்த்துக் கொண்டே எழுந்தார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை செய்து அதில் தோற்று போகிறீர்கள் என்றால் நீங்கள் தோற்கவில்லை, மாறாக அந்த காரியத்தை செய்யக்கூடாத ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு குழந்தை நடக்க பழகும்போது 100 முறை கீழே விழலாம், ஆனால் அந்த விழுதல்கள் தான் அதன் கால்களுக்கு நடப்பதற்கான பலத்தை தருகின்றன. அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சறுக்களும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும். ஒரு பரீட்சை மட்டுமே தோல்வியை கண்டு பயப்படுபவன் அப்படியே நின்று விடுகிறான். ஆனால் தோல்வியை காதலிப்பவன் அதிலிருந்து கற்றுக்கொண்டு சிகரத்தை தொடுகிறான். உங்கள் காயங்கள் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு பாடங்களாக மாறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அடுத்த முறை நீங்கள் தோற்கும்போது வருத்தப்படாமல் ஒரு புதிய பாடத்தை கற்கப் போகிறோம் என்ற உற்சாகத்தோடு அந்த தோல்வியை கொண்டாடுங்கள். ஏனெனில் உங்களை செதுக்கும் மொழியின் ஒவ்வொரு அடியும் வலியை தந்தாலும் அதுதான் உங்களை ஒரு அழகான சிலையாக மாற்றப் போகிறது. தத்துவம் 3, நிகழ்காலத்தில் வாழ்தல். நேற்று என்பது ஒரு உடைந்த பானை, நாளை என்பது இன்னும் பிறக்காத ஒரு கனவு, ஆனால் இன்று என்பது உங்கள் கையில் இருக்கும் ஒரு பொக்கிஷம் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். உண்மையில்